யாரால் பிட்வீன் 11 and 3 வெளியில் போகாத இருக்க முடியுமோ நல்லது. ரொம்ப வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, யாருக்கு வெளியில் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கற்றுக்குறாங்க, இல்லை ரோடு வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும். வெயில் அடியில் இருக்கிறவங்க நிறைய வேர்க்குது. ஸோ அந்த வேர்த்துட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்காத இருந்தால் உடம்பு சோர்வை டீஹைட்ரேஷன்னால் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர வேண்டிய. உடல் வெப்பத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கு என்ன மாதிரி முதல் உதவி நம்ம செய்யணும்? சப்போஸ் ஃபெயிண்ட் ஆகிட்டாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாருங்க, 20 பேர் அவங்கள சுற்றிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வென்டிலேஷன் தேவை. ஸோ சுற்றி நிற்கக்கூடாது. காலை ஸ்லைட்டாக ஒரு அரை அடி தூக்கி விட்டால் உடனே பிளட் ஃப்ளோ அவங்க கண்ணை திறந்துடுவாங்க. அப்போ 1 டம்ளர் தண்ணியில் 1 பிஞ்சு, அதாவது 1 சிட்டிக்கை உப்பு போட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி. சியா சீட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெறும் வாட்டரில் அதை கலந்து அதை கொஞ்ச நேரம் வச்சு அதை குடிக்கிறது என்ன மாதிரி பயன்? அது சியா சீட்ஸ் ரொம்ப நல்லது. அது ஊற வச்சு தான் சாப்பிடணும். அட்லீஸ்ட் மினிமம் 1/2 hour, முடிஞ்சால் ஓவர் நைட் இல்லை 2 hours ஊற வைக்கலாம். இதுலேயே மோர் போட்டு கூட குடிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சீசனில் குளிர்ச்சிக்கு அது ஹெல்ப் ஆகும். சியா சீட்ஸ் ரொம்ப நல்லது. மலச்சிக்கலை தவிர்க்கும். அதில் இருக்கிற அந்த ஒரு 65-70 மேலே இருக்கிறவங்களுக்கு தாகம் எடுக்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க நிறைய மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தாகம் எடுக்கிறதுங்க அந்த உணர்வே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு இந்த டைமில் யூரியா கிரியாட்டினின் ஜாஸ்தி காட்டும். யூரினே ஒரு ஸ்மெல் வரும். இது காரணம் அவங்க தமிழகத்தில் கோடை வெப்பம் துவங்கிறது. இதனால் பலருக்கும் அந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது ஏற்படுது. இதனால் அவங்க எப்படி பாதுகாத்து கொள்ளணும்? பேசிக்காக பார்த்தீங்கன்னா யாரால் பிட்வீன் 11 and 3 வெளியில் போகாத இருக்க முடியுமோ நல்லது. ரொம்ப வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, லீவு தான், பட் வீட்டுக்குள்ளே விளையாடலாம். பேசிக்காக போர்ட் கேம்ஸு இல்லை அந்த மாதிரி விளையாடிட்டுக்கலாம். யாருக்கு வெளியில் போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் கற்றுக்குறாங்க, இல்லை ஸ்விம்மிங் போக வேண்டியிருக்கு, இல்லை அந்த மாதிரி கேம்ஸு, இல்லை ரோடு வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நிறைய தண்ணி குடிக்கணும். அவங்களுக்கு எப்படி உடம்பு கேட்குதோ அந்த அளவு தண்ணி குடிக்கணும். இப்போ நார்மலாக நம்ம சொல்கிறோம் 3 liters வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே குடிக்கணும் அப்படின்னு. வெயில் அடியில் இருக்கிறவங்க நிறைய வேர்க்குது. ஸோ அந்த வேர்த்துட்டு அந்த தண்ணியை நம்ம குடிக்காத இருந்தால் உடம்பு சோர்வை டீஹைட்ரேஷன்னால் அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர வேண்டிய இது இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளராக அவங்க தண்ணி குடிக்கலாம். இது எந்த தண்ணி பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் இல்லை பானையில் வச்ச தண்ணி பெஸ்ட்டு. இதே சுடு தண்ணி அதை விட பெஸ்ட்டு. பட் இந்த சம்மரில் சூடு சாப்பிடணுன்னா நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. பட் ஐஸ் வாட்டர் தாகத்தை அடக்காது. அதனால இந்த மாதிரி பானை தண்ணி இல்லை ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தா போகிறோம். பட் கண்டினியூஸாக குடிச்சிட்ருக்கோம். உடல் வெப்பத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கு என்ன மாதிரி முதல் உதவி நம்ம செய்யணும்? முதல்ல ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வாட்டர் கொடுத்துட்டு, சப்போஸ் ஃபெயிண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்கள படுக்க வச்சு காலை கொஞ்சம் மேலே தூக்கணும். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த பிளட் ஃப்ளோ ஹெட்டுக்கு போகும். அதனால இது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஃபெயிண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா ஹீட் ஜாஸ்தி ஆகி அவங்களுக்கு பாடியில் அவங்க விழுந்துடுறாங்க. ஸோ விழர்ச்சியை யூஸ்வலாக எல்லோரும் என்ன பண்ணுவாருங்க, 20 பேர் அவங்கள சுற்றிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வென்டிலேஷன் தேவை. ஸோ சுற்றி நிற்கக்கூடாது. காலை ஸ்லைட்டாக ஒரு அரை அடி தூக்கி விட்டால் உடனே பிளட் ஃப்ளோ அவங்க கண்ணை திறந்துடுவாங்க. அப்போ 1 டம்ளர் தண்ணியில் 1 பிஞ்சு, அதாவது 1 சிட்டிக்கை உப்பு போட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க சொன்னால் அவங்க பெட்டர் ஆகிடுவாங்க. இப்பிரச்சனைக்கு மருத்துவ சிகிச்சை என்ன? முதல்ல அவங்க என்ன செய்யணும்? மருத்துவர்கள் எப்படி அணுகணும்? பேசிக்காக மருத்துவர் போனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஹீட் ஸ்ட்ரோக். நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி வெயிலில் ரொம்ப நேரம் இருந்தாங்க அப்படின்ட்டு உடனே ட்ரிப்ஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. ட்ரிப்ஸில் என்னென்னா உடனே வெயின்ஸுக்குள்ளே தண்ணி ஏறுது. அப்போ அவங்களுக்கு பெட்டர் ஆகிடும். தண்ணியில் சலைன் வாட்டர் ஏற்றுவாங்க உப்போட. ஏன்னா நம்ம வெளியில் போகிறச்சு ஸ்வெட்டிங்னு உப்பும் வெளில போகுது. அதனால் அது ரெண்டுமே சேர்ந்து கொடுத்த உடனே சரியாக போயிடும்.
உடல் வெப்பம் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன மாதிரி சிகிச்சை மேற்கொள்ளணும், என்ன மாதிரி உணவு உட்கொள்ளணும்? பேசிக்காக இந்த ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னா வாட்டர் தான் மெயின். இவங்க இளநீர் குடிக்கலாம், இல்லை வெறும் எலுமிச்சம்பழத்தில் உப்பு போட்டு தண்ணி போட்டு இது குடிக்கலாம், இல்லை தர்பூஸ் அப்படியே கடித்து சாப்பிட்லாம், இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை இந்த சீசனில் தான் நொங்கு கொடுக்குது, லீச்சி கொடுக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு வாட்டர் கண்டெய்னிங் ஃப்ரூட்ஸு இல்லை அந்த மாதிரி சாப்பிட்லாம். இளநீர் ரொம்ப நல்லது, ஏன்னா பொட்டாசியம் சத்து இருக்குது அதில். ஸோ இது எல்லாம் அவங்க சாப்பிட்டாலே அவங்களுக்கு இது தவிர்த்துடலாம், இந்த ப்ராப்ளம் வராத இனிமேல் தவிர்த்துடலாம். பட் மெயின் என்னென்னா உணவெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. காலை உணவு, மதிய உணவு, நைட் உணவு. காலை உணவில் பழைய சோறு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது சிறுதானியத்தில் செஞ்சு, இப்போ கம்பு இல்லை தினை, இதை வேக வச்சு நைட்டு புளிக்க வச்சு அதில் நம்ம பழைய சோறு மாதிரி சாப்பிட்டா இன்னும் பெட்டர். ஏன்னா அதில் இருக்கிற குட் பாக்டீரியா நம்மளை காப்பாற்றும் இந்த வெப்பத்துலேருந்து. வெப்பம் தாக்கம் ஏற்பட்டவர்கள் என்ன மாதிரி சிகிச்சை என்ன அவருக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது? அவங்க பேசிக்காக வெயிலில் போய் அவங்களுக்கு வேலை பண்ணணுன்னா கூட பக்கத்தில் ஒரு மரம் இருந்தால் மரத்துக்கு அடியில் இருந்து வேலை பார்க்கலாம், இல்லை ஹேட்டு போட்டுக்கலாம். ஒரு பெரிய இந்த மாதிரி ஹேட்டு போட்டுன்ட்டாங்கன்னா அது அவங்களுக்கு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் ரெகுலராக வாட்டர் குடிக்கணும், இதுதான் மெயின். ஸோ அவங்க வாட்டர்லேயே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் உப்பு போட்டு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். இது கூட அவங்க குடிக்கலாம், இல்லை இளநீர் அந்த மாதிரி குடிச்சிட்டு அவங்க ரெகுலராக அதை குடித்தாலே ஒன்றும் ஆகாது. சில பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு ஐஸ் கட்டி, ஐஸ்கிரீம், ஐஸ் கட்டி போட்ட குடிநீர், அதுக்கப்புறம் அந்த ஐஸ் கட்டியை போட்டு குளிக்க வைக்கிறதுனால என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட இருக்கிறது? அதனால் இந்த ஐஸ் கட்டி வீட்டில் செஞ்சால் ப்ராப்ளம் இல்லை. வெளியில் ஐஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பிளாக்ஸ் ஆஃப் ஐஸ் வரும். இதை தூக்கிறதுக்கு கூட வசதி இல்லை. ஸோ ஒரு கோணையில் போட்டு அதை தரன்னு இழுத்துட்டு போவாங்க. ஸோ அதில் நிறைய தூசி வரும். அதை வாஷ் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட அந்த அளவு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்காது. அவங்க மேலாக அலம்பிட்டு அதை நல்லா செதுக்கி எடுத்து போடுவாங்க. ஸோ இந்த ஐஸ்லேருந்து இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீசனில் கரும்பு ஜூஸ் ரொம்ப காமன். பட் கரும்பு ஜூஸ் கிட்ட க்ளீனாக வைக்காத எக்கச்சக்கமாக இருக்கிற இடத்துல கரும்பு ஜூஸ் சாப்பிட்டா ஜாண்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஐஸ்கிரீம் இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அது சுத்தமாக இருக்கிற இடத்துல நம்ம சாப்பிட்ணும். அண்ட் சுத்தமாக பக்கத்தில் எல்லாம் இல்லாத இருக்கிற இடத்துல சாப்பிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இன்ட்ராவெனஸ் ஐவி ஃப்ளூயிட்ஸ் என்ற ஒரு மருந்து இதுக்கு பயன்படுத்துவது சரியானதா? டெஃபினட்டாக. ஐவிங்கிறது சலைன் ஏற்றுறது. இது ஏற்றினா உடனே அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் வந்துடும். இந்த வெப்பத்தினால என்ன தாக்கு நடந்திருக்கோ அது வராத தவிர்த்துடும். ஹீட் ஸ்ட்ரோக் மருந்து இருக்கா? எதுவுமே மருந்து கிடையாதுங்க, வாட்டர் தான். அது வாய் வழியாக கொடுக்கலாம், இல்லை ரொம்ப மோசமாக ஆயிடுச்சுன்னா வெயின்ஸ் வழியாக கொடுக்கலாம். இப்போது பலரும் இப்போது ஜூஸ் சியா சீட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெறும் வாட்டரில் அதை கலந்து அதை கொஞ்ச நேரம் வச்சு அதை குடிக்கிறது என்ன மாதிரி பயன்? அது சரியானதா? சியா சீட்ஸ் பயன்படுத்துறது சரியானதா? சியா சீட்ஸ் ரொம்ப நல்லது. அது ஊற வச்சு தான் சாப்பிடணும். அட்லீஸ்ட் மினிமம் 1/2 hour, முடிஞ்சால் ஓவர் நைட் இல்லை 2 hours ஊற வைக்கலாம். இதுலேயே மோர் போட்டு கூட குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த சீசனில் குளிர்ச்சிக்கு அது ஹெல்ப் ஆகும். சியா சீட்ஸ் ரொம்ப நல்லது, மலச்சிக்கலை தவிர்க்கும். அதில் இருக்கிற அந்த உப்பறத்துனால அது வயரை நல்லா ரொப்பும். வெயிட் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு கூட வெயிட் குறைக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ பள்ளிக்காலம் லீவில் இருக்காங்க, மாணவர்கள் ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய நேரம் இருக்குது, அப்பயே வெயில் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மாணவர்கள் எதை பின்பற்றணும், மாணவர்கள் எதை சாப்பிடணும், என்ன மாதிரி உணவுகள் பின்பற்றதா இருக்குது? பேசிக்காக மாணவர்கள் பிட்வீன் 11 and 3 வெறும் கடும் வெயில் அடியில் இருக்க வேண்டாம். அந்த டைமில் இன்டோர்ஸ் இருக்கட்டும். 3 மணிக்கு மேலே வெளியில் விளையாடலாம், 11 மணிக்கு முன்னாடி வெளியில் விளையாடலாம். இவங்க வாட்டர் குடிக்கணும். சின்ன பசங்களுக்கு தாகம் எடுக்கிறது தெரியாது. அதனால் அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டிலில் 1.5 லிட்டர் தண்ணி கொடுத்து இதை ரெகுலராக குடிக்கணும். இதை பாருங்கள். இதை தவிர மோர் கரைச்சி வச்சுடுங்க, இது குடிக்கலாம். பழைய சோறோட தண்ணி கொடுங்க, இது ரொம்ப நல்லது. அண்ட் ஸ்கூலுக்கு போனால் கூட தண்ணி ஆயிடுச்சுன்னா கூட ஸ்கூலில் இருக்கிற அந்த வாட்டரை பிடிச்சி குடிக்கலாம். ஏன்னா ஃபில்டர் போட்டு தான் நிறைய ஸ்கூலில் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் அவங்க எடுத்துக்கலாம். ஏன்னா வெளியில் விளையாடுவாங்க, வேர்த்து நிறையா விடும். ஸோ அந்த டைமில் வாட்டரை அவங்க ரீப்ளேஸ் பண்ணாலே ப்ராப்ளம் இருக்காது. இப்போ
இப்போது வயதானவர்கள்லாம் சாதாரணமான நாட்கள் மாதிரி வெளியில் கடந்து வராங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு என்ன மாதிரி அறிவுரை கொடுக்க இருக்கணும்? பேசிக்காக வயதானவங்க ஒரு 65 70 மேலே இருக்கிறவங்களுக்கு தாகம் எடுக்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க நிறைய மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த தாகம் எடுக்கிறதுங்க அந்த உணர்வே அவங்களுக்கு இருக்காது. ஸோ இவங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு 1.5 லிட்டர் தண்ணி பக்கத்தில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக அதை குடித்தா போதும். சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை கிட்னி ப்ராப்ளம்னால இருக்கிறதுனால வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பிரகாரம் தான் கொடுக்க முடியும். பட் மெயினாக அவங்களுக்கு இந்த டைமில் யூரியா கிரியாட்டினின் ஜாஸ்தி காட்டும். யூரினே ஒரு ஸ்மெல் வரும். இது காரணம் வந்து அவங்க தண்ணி குடிக்காதது தான். ஸோ அதனால் ரெகுலராக வாட்டர் கொடுத்தா அவங்களுக்கு பெட்டராக